பக்தி உடையவர்கள் இஷ்ட தெய்வத்தின் மீது மனதை குவித்து பிரார்த்தனையில் ஈடுபடுவது மிகவும் நல்லது. தர்மத்தை சூது வெல்லும், இருந்தாலும் தர்மமே மறுபடியும் வென்றுவிடும். கல்வியும் தவமும் எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம், வயது தடையல்ல. ஏழைகள் வருந்தினால் நமக்கென்ன என்று நினைப்பவன் மூடன். உலகில் சிலர் மட்டுமே வசதியாக வாழ்வது என்பது சாத்தியமில்லாதது. ஏமாற்றுபவர்களை மற்றவர்களும் ஏமாற்றுவார்கள். அணு அளவும் பிறரை ஏமாற்றுவதில்லை என்ற பரிபூரண நிலையை அடைந்தவன் கடவுளுக்குச் சமம். மனதில் தோன்றி மறையும் எண்ணங்கள் அழிந்து போவதில்லை. அதற்கான விதைகளை அளித்தால் அன்றி முழுமையான விடுதலை கிடையாது. நம்பிக்கை, மன உறுதி, உடல் உழைப்பு முதலிய நற்குணங்களை வளர்த்து கொண்டால் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். போனது போகட்டும், இனிமேலாவது புத்தியாய் பிழை என்று நிகழ்காலத்தை பயன்படுத்துவது அவசியமானது. எல்லா தர்மங்களை காட்டிலும் வேதத்தை நிலைநிறுத்துவதே சிறந்த தர்மமாகும். ஒரு ஏழை மாணவனுக்கு கல்வி கற்க உதவுவதே தர்மம். அறிவே வலிமை, கல்வியே செல்வத்தின் தாய். அதனால் மக்களுக்கு தரமான கல்வி அளிப்பதற்கு எப்போதும் முயற்சி எடுக்க வேண்டும். தெய்வம் எப்போதும் அருளை பொழிந்து கொண்டிருக்கும் விதத்தில் மனதை திறந்து வைத்திருங்கள். இந்த உலகில் அனைத்தையும் வழங்கும் கடவுள் நம்மையும் காத்தருள்வார் என்று மனதார நம்பிக்கை வையுங்கள். உள்ளமும் உடலும் எப்போதும் தூய்மையுடன் இருக்க பழக வேண்டும். எல்லோரிடமும் அன்புடன் பழக வேண்டும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.